السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى. السلام عليكم ورحمة الله وبركاته. ஹஸ்ரத் ஹலீஃபத்துல்லா அவர்களின் ஆன்மீக குழந்தைகள் மற்றும் நேர்மையான சஹாபாக்களுக்கான சில அறிவுரைகள். கழிந்த 27 மே 2024 அன்று ஹலீஃபத்துல்லா அல் மஹதி ஹஸ்ரத் முனீர் அஹமத் அசீம் ஐயதுல்லாஹ் தாலா பின் நசீர் அசீஸ் அவர்களிடமிருந்து அன்னாரின் ஆன்மீக குழந்தைகள், நேர்மையான சஹாபாக்கள் மற்றுமுள்ள அனைத்து முஸ்லீம் உம்மத்தினருக்கும் வந்துள்ள சில அறிவுரைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பின்வருபவை சிந்தனைக்கான உணவு என்ற அடிப்படையில் ஹலீஃபத்துல்லா அவர்கள் தனது அனைத்து சஹாபிகளுக்கும் மற்றுமுள்ள முஸ்லிம் உம்மத்தினர் அனைவருக்கும் வழங்கியுள்ள அன்னாரது சில அறிவுரைகள். உங்களது வாழ்வினுள் பிரச்சினைகள் நிற்காத மழையே போல் வருகிறதென்றால் இறைவன் உங்களது குடையாக இருப்பான் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். ஜன்னத், சுவர்க்கத்திற்கான துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னிடம் நான் சுவர்க்கத்தை வேண்டுகிறேன். நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான துவா. அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். அல்லாஹ்வே, நரகத்திலிருந்து, நரக நெருப்பின் துன்பங்களிலிருந்து என்னை காப்பாயாக. வெற்றிக்கான துவா. اللهم اجعلنا مفلحين. அல்லாஹ்வே, எங்களை வெற்றியாளர்களுடன், அதாவது வெற்றி பெற்றவர்களுடன் ஆக்கி வைப்பாயாக. முக அழகிற்கான துவா. اللهم أحسنت خلقي فأحسن خلقي. யா அல்லாஹ், நீ என்னை, எனது பௌதீக உடலை அழகுபடுத்தியது போல் எனது குணத்தையும் அவ்வாறே அழகுபடுத்தி விடுவாயாக. பெண்களே, எல்லா ஆண்களுக்கும் முன்பாக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக உங்களை அலங்காரம் செய்து கொள்ளும்படி ஷைத்தான் உங்களிடம் கூறுகிறான். ஆனால் அல்லாஹுவோ உங்களிடம் மஹரம் அல்லாத, உங்களுக்கு அந்நியவர்களாக இருப்பவர்களுக்கு உங்களது அழகை வெளிப்படுத்தி காட்ட வேண்டாம் என்று கட்டளையிடுகிறான். ஆகவே நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய போகின்றீர்கள்? சிந்தியுங்கள். அல்லாஹ்வே, நீ எனக்காக செய்துள்ள அனைத்தையும் நினைக்கும் போது நான் நன்றியில் மூழ்கிவிட்டேன். நீ என்னிடம் மிகவும் நல்ல முறையிலும் கனிவோடும் நடந்து கொள்கிறாய். நீ எனது நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் உறுதியான ஆதாரமாக இருப்பதற்காக உனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீயே புகழுக்குரியவனாவாய். ஆமீன், சும்ம ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். மக்களே, நீங்கள் ஆடையின்றி வந்தீர்கள், இறுதியில் நீங்கள் ஆடையின்றியே செல்வீர்கள். நீங்கள் பலகீனமாக வந்தீர்கள்,
நீங்கள் பலகீனமாகவே செல்வீர்கள். நீங்கள் பணமும் பொருட்களும் இல்லாமல் வந்தீர்கள். பணமும் பொருட்களும் இல்லாமலேயே வெளியேறுவீர்கள். உங்களது முதல் குளியலில் யாரோ உங்களை குளிப்பாட்டி சுத்தம் செய்தார்கள். உங்களது கடைசி குளியலின் போதும் யாரோ உங்களை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள். இதுவே வாழ்க்கை. ஏன் இவ்வளவு வன்மம், இவ்வளவு பொறாமை, இவ்வளவு வெறுப்பு, இவ்வளவு கோபம், இவ்வளவு சுயநலம்? எல்லோரிடமும் அன்பாக இருங்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள். இந்த பூமியில் நமக்கு மிகவும் குறைவான நேரமே உள்ளது. பயனற்ற நிலையில் அந்த நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் 3 இடங்களுக்கு சென்று பார்வையிட வேண்டும். 1 மருத்துவமனை, 2 சிறைச்சாலை மற்றும் 3 மையவாடி அல்லது கல்லறை. மருத்துவமனையில் ஆரோக்கியத்தை விட அழகானதும் முக்கியமானதும் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிறைச்சாலையில் சுதந்திரம் என்பது விலை மதிப்பற்ற விஷயமாகும் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். மையவாடியில் உயிர் மதிப்பற்றது என்பதையும், இன்று நாம் நடந்து செல்கின்ற தரை நாளை நமக்கு கூரையாகிவிடும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஆகவே நாம் இறை அச்சத்தை கொண்டும் ஒருவருக்கொருவர் மரியாதை செலுத்தியும் பணிவுடன் நிலைத்திருப்போம். இன்ஷா அல்லாஹ். ஆமீன்.